السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله تعالى من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا وحبينا مولانا محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அன்பார்ந்த எனதருமை இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய பேரருளால் பெரும் கிருபையினால் மீண்டும் ஒரு முறை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பள்ளிவாசலில் அவனை பற்றியும் அவனுடைய திருவேதமான அல் குர்ஆனை பற்றியும் அவனுடைய ஹபீபான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய ஹதீஸை பற்றியும் கேட்கக்கூடிய வாய்ப்பை, பேசக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறார். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கக்கூடிய மிகப்பெரிய அருள்கொடை. இந்த அருள்கொடைக்காக முதலாவதாக நாம் அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு கூட்டம் அல்லாஹுடைய பள்ளிவாசலில் ஒன்று குழுமி யத்லூனல் கிதாப், அல்லாஹுடைய வேதத்தை படிப்பார்கள். வயததாரசூன பைனஹும், படித்தவற்றை தங்களுக்கு மத்தியில் பேசிக்கொள்வார்கள். ஒரு கூட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அந்த கூட்டம் என்ன செய்யும்? பள்ளிவாசலில் ஒன்று குழுமுவார்கள். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹுடைய பொருத்தம் வேண்டும் என்பதற்காக ஒன்று குழுமி அல்லாஹுடைய வேத விஷயங்களை கேட்பார்கள். தங்களுக்கு மத்தியிலே அதை பற்றி பேசிக்கொள்வார்கள். இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்களின் மீது அல்லாஹுடைய சக்கீனத் இறங்குகிறது, அல்லாஹுடைய மனநிம்மதி இறங்குகிறது. இந்த உலகத்தில் அல்லாஹ் எதில் மனநிம்மதியை தேடச் சொல்கிறானோ, அல்லாஹுடைய தூதர் எதில் மனநிம்மதியை தேடச் சொன்னார்களோ அதுதான் இந்த உலகத்தினுடைய நிம்மதி. வேறு அனைத்துமே, நாம் தேடக்கூடிய இன்பங்கள் அனைத்துமே இல்ல குரூரா, நில்லா சுகங்கள். ஒரு படம் பார்ப்பது நில்லா சுகம், ஒரு பாடல் கேட்பது நில்லா சுகம். அல்லாஹ் தடுத்தவற்ற இருக்கக்கூடிய மதுவை அருந்துவது, புகைப்பிடிப்பது, இது அனைத்துமே நில்லா சுகங்கள். கொஞ்ச நேரம் வரை தான் இருக்கும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மன நிம்மதி என்பது என்னை நினைகூர்வதில் இருக்கிறது. முதல் மன நிம்மதி. இரண்டாவது மன நிம்மதி என்பது இதை போன்ற சபைகளின் மூலமாக அவர்களுக்கு மன நிம்மதி வருகிறது. மூன்றாவது மன நிம்மதி என்பது வீடுகளை மன நிம்மதி அளிக்கக்கூடிய இடங்களாக நாம் மாற்றி இருக்கிறோம். நான்காவது மன நிம்மதி என்பது உங்களுடைய மனைவி. தஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா, குர்ஆன் பதிவு செய்கிறது. திருமண வாழ்க்கையை பற்றி, அந்த ஜோடிகளை பற்றி, அதில் மன நிம்மதி இருக்கிறது. குர்ஆன் மன நிம்மதி இருக்கிறது.
இந்த 5 இடங்களைத்தான் அல்லாஹ்வுடைய வேதம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸும் சொல்லும். இந்த 5 இடங்கள் தான் மன நிம்மதி. இந்த மன நிம்மதியில் தான் பரக்கத் இருக்கிறது. அந்த வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் நமக்கு வழங்கியதற்கு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அருளை மரணம் வரை நமக்கு வழங்குவானாக. நாம் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பானாக, மறைப்பானாக. இந்த உம்மத்தின் நிலவக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அனைத்தையும் நீக்கி கண்ணியம் மிகுந்த சமுதாயமாக எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்தை அன்பிக்கினிய எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வேதம், அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை என்பது இந்த இரண்டுமே மனிதனுக்கு நேர்வழிக்காகவும் மனிதனை பண்படுத்துவதற்காகவும் தான் இந்த உலகத்தில் அல்லாஹ் குர்ஆனையும் நபியுடைய வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். வெறுமனே ஆன்மீகத்தை போதிக்க மட்டும் அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை இல்லை. வெறும் வரட்டு ஆன்மீகத்தை மட்டும் போதிப்பதற்கு அல் குர்ஆன் இறக்கப்படவில்லை, ஹதீஸ் இல்லை. மனிதனை பண்படுத்த வேண்டும், மனிதனை சீர்படுத்த வேண்டும், மனிதனுடைய குணங்களை சீர்படுத்த வேண்டும். இதற்குத்தான் அல் குர்ஆன், ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நாளை மறுமை நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாரணைக்கு பிறகு மீசானுடைய தராசை கொண்டு வருவார். மீசானுடைய தராஸ் அல் குர்ஆன் பதிவு செய்யும். ஃபஅம்மா மன் தகுலத் மவாசீனுஹு, யாருடைய மீசானுடைய தராசு கனமாக இருக்கிறதோ ஃபஹுவ ஃபீ கீஷத்திர் ரதியா, அவர் மன நிம்மதி அளிக்கக்கூடிய இடங்களை பெற்றுக்கொள்வார், சொர்க்கத்தில் அவர் இருப்பார். ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று குர்ஆன் பதிவு செய்கிறார். அந்த மீசானுடைய தராசு இருக்கிற சகோதரர்களே, அது கனமாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள் ஸஹீஹுடைய தரத்தில், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மா மின் ஷைஇன் அஸ்காலு ஃபி மீசானிஹி அல் முஃமினு யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளில் ஒரு முஃமினுடைய மீசானுடைய தராசை இந்த அமல்தான் அதிகமாக கனத்திற்கு உள்ளாக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மீசானை நிறுத்தியவுடன் அந்த நல்ல அமல்கள் இருக்கிறதே அது கனமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹுஸ்னுல் குல்க், உங்களுடைய நல்ல குணங்கள். நீங்கள் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் பயணிக்கும் பொழுது நல்ல குணங்களை வெளிப்படுத்துகிறீர்களோ, பேச்சாக இருக்கட்டும், ஒருவரிடத்தில் பழகுவதாக இருக்கட்டும், ஒருவருக்கு உதவி செய்வதாக இருக்கட்டும், ஒரு சபையில் இருப்பதாக இருக்கட்டும், அல்லது ஒரு குடும்பத்தில் இருப்பதாக இருக்கட்டும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு செக்டார்களில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று ஹுஸ்னுல் குல்க், நல்ல குணங்கள். இஸ்லாம் வலியுறுத்துகிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார், அதிகமாக சொர்க்கத்திற்கு நிறைய பேர் செய்வார்கள் நாளை மறுமையில் ஹுஸ்னுல் குல்க். அதே போல இஸ்லாம் நல்ல குணங்களை குர்ஆனூடாக சொல்லிக் கொண்டே வருகிறது. இந்த குணங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த குணங்களை வைத்துக் கொள்ளுங்கள், இந்த குணம் உங்களை வெற்றிக்கு கொண்டு செல்லும். அதே போல அல் குர்ஆன் சில குணங்களை மையப்படுத்தும். இந்த குணம் உங்களிடத்தில் ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது, இந்த தன்மை உங்களிடத்தில் ஒரு பொழுதும் வந்துவிடக்கூடாது. இந்த தன்மை வந்துவிட்டது என்று சொன்னால் உலகத்திலும் நஷ்டமடைவான், நாளை மறுமையில் அந்த மனிதன் நஷ்டமடைவான். அது என்ன தன்மை? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நிஃபாக், நயவஞ்சகத்தன்மை பற்றி பேசுகிறார். நிஃபாக், இரட்டை முகம், இரட்டை வேடம், நிஃபாக் நயவஞ்சக பண்பு. இந்த பண்பை பற்றி அல் குர்ஆன் வலியுறுத்துகிறது. ஒருபொழுதும் இந்த பண்பு உங்களிடத்தில் வர வேண்டாம். அறிஞர்கள் 2 வகையாக இந்த நிஃபாக்கை பிரிப்பார்கள். 2 வகையாக இந்த நிஃபாக். முதல் வகை என்பது அன் நிஃபாக்குல் அக்பர், பெரிய நிஃபாக். பெரிய நிஃபாக் அது என்ன பெரிய நிஃபாக்? அந்த நிஃபாக் என்பது கொள்கையில் இருக்கும். இஅ்திகாத், நிஃபாக்குல் இஅ்திகாத், கொள்கை ரீதியான நிஃபாக். வெளிப்படையில் முஸ்லிம், வெளிப்படையில் அவருடைய இஸ்லாத்தை ஏற்றவர், ஆனால் அவருடைய அந்தரங்கத்தில், அவருடைய உள்ளத்தில் இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல்பாடுகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகளை விட, முஷ்ரிக்குகளை விட, காஃபிர்களை விட ரசூலுல்லாஹ்வுக்கு மிகுந்த சவாலாக இருந்தவர்கள் முனாஃபிக்குகள். ரசூலுல்லாஹ்வோட இருப்பார்கள், ரசூலுல்லாஹ்வோட சபைகளை பகிர்ந்து கொள்வார்கள், தொழுகைக்கு வருவார்கள். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்று ஒரு முனாஃபிக்கை வரலாறு பதிவு செய்யும். ரயீசுல் முனாஃபிகீன், முனாஃபிக்குடைய தலைவர் என்று பதிவு செய்யும். முனாஃபிக் தலைவர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல்.
வெளிப்படையில் இஸ்லாத்தை ஏற்றவன், மறைமுகத்தில் உள்ளத்தில் குஃப்ரை கொண்டவன், இஸ்லாத்திற்கு மாற்றமான செயல்பாடுகளை செய்யக்கூடியவன். இரண்டாவது நிஃபாக், அந்நிஃபாக்குல் அஸ்கர், சிறிய நிஃபாக்குகள். இதை கண்டுதான் நான் பயப்பட வேண்டும். இந்த நிஃபாக்கு தான் நாம் பயப்பட வேண்டிய நிஃபாக். அல்லாஹ்வுடைய கிருபையில் பெரிய முனாஃபிக்கெல்லாம் நாம் இல்லை. அல்லாஹ்வுடைய கிருபையில் உள்ளே குஃப்ரியத்தும் வெளிப்படை இஸ்லாமும் நம்முடைய வாழ்க்கை அமைக்கப்படவில்லை. ஆனால் இந்த நிஃபாக்குல் அஸ்கர், சிறிய நிஃபாக் இருக்கிறதே, இந்த நிஃபாக்கை சொல்வார்கள் அமலினூடாக வரக்கூடிய நிஃபாக், செயல்பாடுகள். இஸ்லாம் அவருக்கு தெரியும், அல்லாஹுவைத்தான் வணங்குவார், லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லக்கூடியவர், அல்லாஹ்வின் தூதரை வழியை பின்பற்றக்கூடிய, இருந்தாலும் அறிந்தோ அறியாமலோ இந்த பண்புகள் அவரிடத்தில் ஒட்டிக்கொள். ஏன் இந்த தன்மைகள், இந்த அஸ்கருடைய தன்மைகள் ஒருவனுடைய வாழ்க்கையில் வர 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 அது நிஃபாக்குல் அக்பருக்கு அவனுக்கு அழைத்து செல்லும். அதான் ரொம்ப முக்கியம். தென் அஸ்கர் இருக்கிறதே, நிஃபாக்குல் அஸ்கர், இந்த சிறிய நிஃபாக்கின் அடையாளம் ஒருவனுடைய வாழ்க்கையில் வருகிறது, அதை அவர் சீர்படுத்தவில்லை எனில் அது அக்பருக்கு அழைத்து செல்லும் அவனை. அதன் காரணமாகத்தான் சஹாபாக்கள், சகோதரர்களே, நிஃபாக்கை பயப்படுவார்கள். என்னிடத்தில் நயவஞ்சகம் இருக்கிறதா என்பதை பயப்படுவார்கள் சஹாபாக்கள். அஸ்ஹாபுன் நுஜூம், வானத்தில் மில்லக்கூடிய நட்சத்திரங்கள், அவர்கள் பயப்படுவார்கள். அபு முலைகா தாபிஈன், இமாம் புகாரி பதிவு செய்யக்கூடிய செய்தி, அபு முலைகா சொல்கிறார், நான் 30 சஹாபாக்களிடத்தில் பாடம் படித்திருக்கிறேன். 30 சஹாபாக்களிடத்தில் நேரடியாக உட்கார்ந்து கல்வி பயின்றிருக்கிறேன். அந்த சஹாபாக்களிடத்தில் நான் பார்த்த தன்மைகளில் மிக முக்கியமான தன்மை என்பது, அவர்களுடைய ஈமானை அவர்கள் மெருகூட்டி எந்த இடத்திலும் சொன்னதில்லை. நான் இவ்வளவு பெரிய ஈமான், நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்திருக்கிறேன், என்னுடைய ஈமானை பற்றி தெரியுமா, நான் பதில் செய்த சாதனை என்ன, உஹதில் செய்த சாதனை என்ன, அஹ்ஸாபில் செய்த சாதனை என்ன என்றெல்லாம் அவர்கள் பேசியதை நான் பார்த்ததே இல்லை. மாறாக தங்களின் ஈமானின் நிஃபாக்குடைய தன்மை வந்துவிட்டதோ என்று அச்சக்கூடிய அளவிற்கு அந்த 30 சஹாபாக்களிடத்தில் பயின்ற அபு முலைகா சொல்கிறார், நான் அவர்களிடத்தில் பார்த்த சஹாபாக்களிடத்தில் பார்த்த தன்மை, சகோதரர்கள், இன்னிடத்தில் தன்மைகள் வந்து விட்டதா. கான உமர் யகாஃபு மினன் நிஃபாக், உமர் ரலியல்லாஹு தஆலா அன், உமர் ரலியல்லாஹு தஆலா அன் யகாஃபு மினன் நிஃபாக், நிஃபாக்கை குறித்து பயப்பட்டார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாஹிபு சிர், மறைமுக ரகசிய தோழன் ரசூலுல்லாஹ்வுக்கு உண்டு. ரகசியமான செய்திகளை எல்லாம் அந்த தோழரிடத்தில் ரசூலுல்லாஹ் ஒப்படைப்பார்கள். அப்படிப்பட்ட சாஹிபு சிர் ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மறைவுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன் சந்திக்குகிறார்கள். சந்தித்து கேட்கிறார்கள், ஹல் சம்மானி. உமர் ரலியல்லாஹு தஆலா அன் சொல்கிறார்கள், அவருடைய சிறப்புகளை எல்லாம் சொன்னால் நேரம் பத்தாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன் கேட்கிறார்கள், ஹல் சம்மானி, என்னுடைய பேர் இருக்கிறதா? ஹுதைஃபாவே, அல்லாஹ்வின் தூதர் உன்னிடத்தில் ஒரு பட்டியலை தந்திருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் முனாஃபிக்குகள் என்று, அந்த பட்டியலில் என்னுடைய பெயர் இருக்கிறதா என்று சொல்லு. என்ன சொல்றேன், நான் முனாஃபிக்காக இருட்டேனா என்கிற அச்ச உணர்வு. அதனால தான் அறிஞர்கள் சொல்வார்கள், ஒருவன் முனாஃபிக்குடைய தன்மை குறித்து பயப்படவில்லை என்றால் அவன் தான் முனாஃபிக். அவர்கள் எந்த ஒரு முனாஃபிக் தன்மை பயப்பட்டார்களோ, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹுதைஃபா இடத்தில் கேட்கிறார், ஹுதைஃபாவே, முனாஃபிக்குடைய பேர் என்னுடைய பேர் இருக்கிறதா பார்த்து சொல். ஹுதைஃபா சொன்னார்கள், பயப்பட வேண்டாம் உமரே, உங்களுடைய பேர் அதில் இல்லை. எப்படிப்பட்ட சகோதரர்கள், எப்படிப்பட்ட ஒரு தன்மை இது. இந்த தன்மை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அல் குர்ஆன் இந்த பண்புகளை பற்றி சொல்கிறது. இந்த பண்புகளில் ஏதாவது பண்பு உங்களிடத்தில் வந்தது என்று சொன்னால் அதை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். குலிகல் இன்சானு தஈஃபன், பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஹத்தாஊன், பாவம் செய்யக்கூடியவன். வ கைரு ஹத்தாஈன அத்தவ்வபூன், தௌபா, இந்த பாவம் செய்யக்கூடியவர்களிலே சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் மீளக்கூடிய இந்த தன்மை இருந்தால் சுய பரிசோதனை. ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாஸபு, உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை சகோதரர்களே, எப்பொழுதும் சொல்லுவார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாஸபு, உங்களை அல்லாஹ் மறுமையில் விசாரிப்பதற்கு முன்பதாக உங்களை நிறுத்தி நீங்கள் உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர்களை சீர்படுத்த அல்ல. என்னிடத்தில் தன்மை உண்டா, என்னிடத்தில் தன்மை இருக்கிறதா, இருந்தால் இனிமேல் அல்லாஹ்வுடைய உதவியோடு நான் அதிலிருந்து
நான் மீளுவேன் என்கிற அந்த தன்மையை நாம் கொண்டு வர வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு தன்மைகளை சொல்கிறார். அதில் முதலாவதாக ஒரு 10 தன்மைகளை இன்ஷா அல்லாஹ் ஆடக்கூடிய அளவுக்கு நான் பார்க்க இருக்கிறோம். முதல் தன்மை என்பது இதா ஹத்தஸ கஸப். முனாஃபிக்கினுடைய முதல் பண்பு, பேசினால் பொய்யை பேசுவார். வாயை துறந்தால் பொய்களை கட்டவிழ்த்து விடுவான். பொய்களோடு தான் வாழ்க்கை பிணைக்கப்பட்ட வாழ்க்கையாக வாழ்வான். உலகத்தின் அற்ப ஆசைகளுக்கு போய் சொல்லுவான், உலகத்தின் அற்ப மோகங்களுக்கு போய் சொல்லுவான், உலகத்தின் அற்ப கிரயங்களுக்கு போய் சொல்லுவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொய் சொல்வார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, கூனு மஅஸ் ஸாதிகீன், உண்மையாளர்களோடு இருங்கள் ஈமான் கொண்டவர்களே. எந்த அளவிற்கு உண்மையாளர்களோடு உங்களுடைய தொடர்புகளை நீங்கள் ஆக்க வேண்டுமோ உண்மையாளர்களோடு பழகுங்கள், உண்மையாளர்களோடு இருங்கள். குர்ஆன் சொல்கிறது, உண்மையாளர்களோடு உங்களுடைய வாழ்க்கை, உண்மையை எந்த அளவுக்கு நாம் தொடர்போடு இருக்க முடியுமோ அப்பொழுதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தின் நலவுடைய பாதைகளை நமக்கு திறந்து காண்பிப்பார். அந்த நலவுடைய பாதைகளை அனைத்து சொர்க்கத்தை வழிகாட்டும். இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிஃப்தாஹு தாருஸ் ஸஆதா என்கிற ஒரு கிதாபில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார். இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய அறிஞர், தபீபுல் கல்ப், டாக்டர் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. அவர் மருத்துவம், உள்ளத்தினுடைய மருத்துவர் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கான மிக சிறந்த ஒரு அறிஞர். திப்புன் நபவி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருத்துவத்தை பற்றிய ஒரு மிக சிறந்த ஒரு புத்தகத்தை வெளியிட்டவர் இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள். மிக கவனமாக கேட்க வேண்டும். இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜலஸ இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தஹத ظில் ஸஜரா. இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் ஒரு மரத்திற்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறார்கள். நிழலுக்காக வேண்டி ஒரு மரத்திற்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஃபரஆ அம்ரன் அஜபன், அமர்ந்திருக்கும் பொழுது ஒரு ஆச்சரியத்திற்குரிய நிகழ்வை அவர் பார்க்குகிறார். இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நிழலுக்காக ஒரு மரத்திற்கு உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஆச்சரியத்துக்குரிய ஒரு நிகழ்வை பார்க்குகிறார். ரஆ நம்லதன் தஸீரு பிஜவாரி மகானி பிஜுலூஸி. அந்த இப்னு கய்யிம் அல் ஜௌஸி உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி ஒரு எறும்பு வருகிறது, ஒரு சிறிய ஒரு கட்டெறும்பு வருகிறது. இப்னு கய்யிம் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். இப்னு கய்யிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அருகிலே ஒரு வெட்டுக்கிளியினுடைய ரெக்கை கீழே கிடக்குகிறது. இப்னு கய்யிம் அதை பார்க்குகிறார்கள். ஹம்லஹு மஅஹா மிராரன், அந்த எறும்பு இருக்கிறதே சகோதரர்களே, அந்த எறும்பு அந்த வெட்டுக்கிளியினுடைய அந்த ரெக்கையை தூக்குகிறது, தூக்க முடியவில்லை. தூக்க முயற்சிக்கிறார், தூக்க முடியவில்லை. இப்னு கய்யிம் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். சஹீஹானவை அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தி சகோதரர். உடனே அந்த எறும்பு மீண்டும் அங்கிருந்து தன்னுடைய பொந்துக்குள்ளே செல்கிறது. இப்னு கய்யிம் பார்க்குகிறார், அந்த ரெக்கையை எடுக்குகிறார், எடுத்து அவருடைய அந்த பைக்குள்ளே போடுகிறார். அந்த எறும்பு வருகிறது, கூட கொஞ்சம் எறும்பு அழைச்சிட்டு வருது. இப்னு கய்யிம் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதெல்லாம் அறிஞர்களுடைய மிகப்பெரிய சிஃபத் சகோதரர்களை. சுற்றி என்ன நடக்கிறது உன்னிப்பாக பார்ப்பார்கள். சுற்றி என்னவெல்லாம் நடக்குகிறது நம்மை சுற்றி, அல்லாஹுடைய மிகப்பெரிய அல்லாஹுடைய படைப்புகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கக்கூடியவர்கள் சகோதரர்களே. இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி பார்க்குகிறார்கள். மனோதத்துவ மிகப்பெரிய ஒரு உள்ளத்தினுடைய மருத்துவர் அவர், சைக்காலஜி. அவர் அப்படியே பார்க்கிறார். அந்த எறும்பு அந்த இடத்தில் பார்க்கிறது, ரெக்கையை காணவில்லை. அந்த எறும்போடு மிச்ச எறும்பு இருக்கும்ல, அதெல்லாம் திரும்ப அந்த பொந்துக்குள்ள போயிட்டு இது மட்டும் அப்படியே நிற்கும். இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அதை அப்படியே பார்த்து விட்டு அந்த ரெக்கை இருக்குமே, அவருடைய பையில் இருந்த ரெக்கை எடுத்து மீண்டும் எடுத்து கீழே போட்டு விட்டார்கள். அந்த எறும்பு பார்க்கிறார். இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இது அந்த எறும்பு தான் பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த எறும்பு தூக்க முயற்சி செய்கிறது, தூக்க முடியவில்லை. மீண்டும் பொந்துக்குள்ளே போகிறது, மீண்டும் சில எறும்புகளை அழைத்து வருகிறது. இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதை பார்க்கிறார்கள். அந்த ரெக்கையை எடுத்து பைக்குள்ளே வைத்து விடுகிறார்கள். அந்த எறும்பு திரும்ப பார்க்குது, காணல. மீண்டும் அந்த எறும்புகள் எல்லாம் செல்கிறது. மீண்டும் இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதை எடுத்து பாக்கெட்டுக்குள்ள வச்சிடறாரு, இந்த பைக்குள்ள வச்சிடறாரு. மூன்றாவது முறை அந்த எறும்பு சென்று அழைத்து வருகிறது.
இப்னு கையும் அந்த ரெக்கையை பைக்குள்ளே வைத்து விட்டார்கள். அந்த எறும்புகள் எல்லாம் ஒரு 7 எறும்பு கூட்டிட்டு வந்துச்சு. அப்படியே பதிவு செய்வார்கள் சபா. அந்த 7 எறும்புகளும் அங்கே வந்து நின்ற உடனே அதை எடுத்து இப்னு கைம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த பைக்குள்ளே வைத்த உடனே ஒரு நிகழ்வை பார்ப்பார்கள். ஃபகதஉ ரஃபீகதஹும், திடீரென்று அழைத்து வந்ததல்லவா அந்த எறும்பு, முதல் எறும்பு, அதை அந்த 8 எறும்புகளும் அந்த எறும்பை அப்படியே கிழிக்குகிறது, துண்டு துண்டாக அந்த எறும்பை மாற்றுகிறது. அந்த எறும்புடைய வயிற்றை கிழிக்குகிறது, ஒரு அசஹா தலையை உடைக்குகிறது. இப்னு கைம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அதிர்ச்சி அடைந்து விட்டார். நம்ம இப்படி பண்ணோம், அந்த 8 எறும்புகளும் சேர்ந்து ஒரு எறும்பை இப்படி பண்ணிவிட்டதே, ஒன்றும் புரியவில்லை. உடனே ஓடிச் செல்கிறார். யாரிடத்தில்? ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவருடைய மாணவர். இப்னு கைம் அல் ஜௌஸி இப்னு தைமியாவுடைய மாணவர். சொல்கிறார், நான் இப்படி ஒரு நிகழ்வை கண்டேன். ஒரு எறும்பு, நான் 3 தடவை அந்த ரெக்கை எடுத்து மறைத்து வைத்தேன். கடைசி முறை அந்த 8 எறும்புகளும் சேர்ந்து அந்த எறும்பை கொன்று விட்டது. உடனே இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், ஃபகால் அம்மா அன்த ஃபகஃபர அல்லாஹு லக், அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக. வலா தஅது மிஸ்லிஹா, இதை போன்று மீண்டும் செய்யாதே, மீண்டும் இதை போன்று செய்யாதே. ஃபசுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். மன் அல்லம நம்ல, அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எறும்பு கூட்டத்தில் பொய் சொன்னால் எந்த எறும்பும் அதை பொறுத்துக் கொள்ளாது. அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய படைப்புகள் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எறும்புகளுடைய சட்டமாக அல்லாஹ் அந்த எறும்புகளுக்கு கற்றுக் கொடுத்தது, பொய் சொன்னால் அதனுடைய தண்டனை என்பது கொலைதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் எந்த படைப்பையுமே பொய் சொல்லக்கூடிய படைப்பாக படைக்கவில்லை. இல்லல் இன்சான், மனிதனை தவிர. மனிதன் தான் பொய் சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். நாளை மறுமையில் பொய் சொல்லக்கூடியவன் நிலைமை எப்படி இருக்கும் என்பதாக இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இப்னு கைம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் சொன்னார்கள். இவ்வளவு பெரிய சகோதரர்கள், ஒரு எறும்பு, அந்த எறும்பு கூட்டத்தின் இடத்தில் பொய் சொல்லவில்லை. அந்த இறக்கை இருந்திருக்கிறது. இப்னு கைம் அல் ஜௌஸி எடுத்து மறைத்து வைத்திருக்கிறார். ஆனால் அந்த எறும்புடைய சட்டம் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். பொய் சொன்னால் அந்த எறும்பை கொலை செய்ய வேண்டும். அன்பிக்கினியவர்களை, முனாஃபிக்கினுடைய முதல் தன்மை இது, ஹத்ததக, பேசினால் பொய்களை மட்டும்தான் இந்த உலகத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா வஅதா ஹலஃப, வாக்குறுதிகளை வாக்கு கொடுத்தால் அதை முறிப்பான். ஒரு மனிதருக்கு வாக்கு கொடுத்தால் சகோதரர்களே அதை முறிப்பான். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சகோதரர்களே. முஸ்லிம் என்பவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவன். ஒரு வாக்கு கொடுத்தால், அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒரு வாக்கு கொடுத்தால் அதை முற்றுமுழுதாக நிறைவேற்றுவான். அல் குர்ஆன் சொல்கிறது, உங்களுடைய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுவதை குறித்து நாளை மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அது யாராக இருந்தால், வாக்குறுதிக்கு மோசடி செய்தால், வாக்கு கொடுத்து அதை செய்யவில்லை என்றால் அதை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். முனாஃபிக்குடைய தன்மை, வாக்குகளாக சொல்லிக் கொண்டே இருப்பான், ஆனால் அதை முழுமைப்படுத்த மாட்டான், அதை நிறைவேற்ற மாட்டான். இன்றைக்கு கடன் வாங்குறான், இந்த டேட்ல தரேன்னு சொல்றான், ஆனால் கொடுக்க மாட்டான், பித்திலாட்டம் செய்வான். இன்றைக்கு கொடுக்க வாங்கல் சகோதரர்களை, முஸ்லிம் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை உண்மைப்படுத்தக்கூடியவன், தொழுகையாளர், 5 வக்துக்கும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடியவர், ஆனால் கொடுக்கல் வாங்கல் அவரை போல மோசமான இல்லாமன் ரஹிம ரப்பி இருக்க மாட்டார். அறிந்தோ அறியாமலோ இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். சொன்னால் அல்லாஹ் கேட்பான், இந்த வாக்குகளை, இந்த வாக்குறுதியை இந்த உலகத்தில் நீ கொடுத்தாய், நிறைவேற்றினாய் என்று அல்லாஹ் அந்த இடத்தில் வைத்து கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்ல போகிறோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய போர்க்களம், ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹுல் முஸ்லிமில் பதிவு செய்யக்கூடிய செய்தி. ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக சிறந்த சஹாபி, மிக வீரர். அவருடைய தந்தை ஹுசைன்,
இருவரும் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதரோடு வாழ வேண்டும் என்பதற்காக மக்காவில் இருந்து மதீனாவுக்கு செல்கிறார்கள். மதீனாவுக்கு செல்லும் பொழுது அங்கே சென்று பார்த்தால் அல்லாஹ்வின் தூதரும் இல்லை, தோழர்களும் இல்லை. அப்ப சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதர்களும் 313 சஹாபாக்களும் பத்ரை நோக்கி சென்றிருக்கிறார்கள். பத்ருடைய போர்க்களம் சகோதரர்களே, பத்ரை நோக்கி சென்றிருக்கிறார்கள். இப்ப இருவரும் ரொம்ப சந்தோஷம், பத்ரை நோக்கி சென்றிருக்கிறார்கள். போர் என்கிற செய்தி உலா வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நாடினால் அந்த போர்க்களத்திலே நாம் பங்கு கொள்ளலாமே. எவ்வளவு பெரிய அந்த சிந்தனை பாருங்கள் சகோதரர்களே. ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய தந்தையை அழைத்துக் கொண்டு மீண்டும் அப்படியே வருகிறார் பத்ரை நோக்கி. வரக்கூடிய வழியில் ஃபஅஹதஹா குஃபார குரைஷ், ஹுதைபா சொல்கிறார்கள், எங்களை குறைஷி காஃபிர்கள் கைது செய்தார்கள், கைப்பற்றினார்கள். கைப்பற்றிவிட்டு ஹுதைபா இடத்தில் கேட்கிறார்கள், இன்னக்கும் துரீதூன முஹம்மதன், நீங்கள் முஹம்மதை நோக்கியா செல்கிறீர்கள்? என வீரர் ஹுதைபா, மிக சிறந்த வீர சகோதரர்களே. ஹுதைபா அந்த படையில் இருந்தார் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு சிரமம் காஃபிர்களுக்கு. உடனே அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று சொல்லி, மா நுரீது, நாங்கள் ரசூலுல்லாஹ்வை பார்க்க செல்லவில்லை, மா நுரீது இல்லல் மதீனா, மதீனாவுக்கு தான் செல்கிறோம். மீண்டும் கேட்கிறார்கள், நாங்கள் மதீனாவுக்கு தான் செல்கிறோம். உடனே அவர்கள் சொன்னார்கள், அஹதல்லாஹு வ மீசாகஹு, அல்லாஹ் மீது சத்தியம் செய்யுங்கள். யார் சொல்றா? காஃபிர். அவருக்கு அல்லாஹ் பற்றி தெரியும், குர்ஆன் சொல்கிறது, அல்லாஹ்வை பற்றி தெரியும். அல்லாஹ் மீது ஆணை, அல்லாஹ் மீது சத்தியம் செய்யுங்கள், வாக்கு கொடுங்கள், நீங்கள் முஹம்மதை நோக்கி செல்லவில்லை, மதீனாவுக்கு நோக்கி தான் செல்கிறோம் என்று எங்களுக்கு வாக்கு தாருங்கள். ஹுதைபா வாக்கு கொடுத்தார்கள், நாங்கள் ரசூலுல்லாஹ்வை பார்க்க செல்லவில்லை, நாங்கள் மதீனாவுக்கு தான் செல்கிறோம். அப்படியே அவர்களை இருவரையும் விட்டு விட்டார்கள். அப்படியே ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூடாரத்திற்கு அப்படியே மறைமுகமாக வந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு பார்த்தவுடன், ஹுதைபாவையும் ஹுசைனையும் பார்த்தவுடனே மிகப்பெரிய சந்தோஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 313 சஹாபாக்கள் தான், இருவர் வந்து விட்டார்கள். போர்க்களத்தினுடைய மிகப்பெரிய வீரர்கள், நுணுக்கங்களை படித்தவர்கள், மிகப்பெரிய வாள் சண்டை போடக்கூடியவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், வாத்தேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பயணம் எப்படி இருந்ததுன்னு கேட்கிறார்கள். சொல்லப்படுகிறது, இப்படி இருந்தது எங்களுடைய பயணம், இப்படி இருந்த யா ரசூலல்லாஹ், காஃபிர்கள் எங்களை பிடித்து விட்டார்கள், நாங்கள் அல்லாஹ் மீது சத்தியம் செய்தால் தான் விடுவோம் என்று சொன்னார்கள். நாங்கள் சத்தியம் செய்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், இன்சரிஃப, இன்சரிஃப, செல்லுங்கள். நஃபீலஹும் யாஹிதிஹிம், நீங்கள் அல்லாஹ்வை முன்னிறுத்தி அந்த காஃபிரிடத்தில் சத்தியம் செய்திருக்கிறீர்கள். அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவது என்பது மிக முக்கியம். காஃபிர்கள் தான் இருந்தாலும் அல்லாஹ்வை முன்னிறுத்தி ஒரு சத்தியம் செய்து விட்டோம், வாக்கு கொடுத்து விட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஹுதைபா இப்னு யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா இருவருமே கவலையோடு அப்படியே மதீனாவுக்கு சென்றார்கள். இப்போ வாக்குறுதிக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த முக்கியத்துவம், நீ ஒன்று கொடுத்தால் நான் இந்த டேட்டுக்கு இந்த பைசாவை தருவேன்னா அந்த ரேட்டு கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும். அப்படி இல்லையெனில் அவரிடத்தில் அதை முன்கூட்டியே தெரியப்படுத்த வேண்டும். இது முஸ்லிமுடைய தன்மை. காசுகளை வாங்கி காசுகளிடத்திலே மிக பெரும் அளவிற்கு மோசடிகளையும் வாக்குறுதி நிறைவேற்றாத நிலையை ஏற்படுத்துவோம் என்று சொன்னால் ஒவ்வொரு காசுக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, நம்பினால் நம்பினால் மோசடி செய்வார் முனாஃபிக். நம்ம நம்புறோம் பாய், உங்களை நம்புறோம், இப்படி செஞ்சிட்டீங்களே, நம்பிக்கை துரோகம் இழைப்பார். ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தன்மை என்பது, ஒருவர் தன்னை நம்பினால் அவன் அந்த நம்பிக்கைக்கு முழுமையாக அவன் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்பிக்கை மோசடி சகோதரர்கள். நம்பிக்கையாக வார்த்தைகளை சொல்லி எத்தனையோ மக்கள், நாம் இதெல்லாம் பார்க்க வேண்டும். நான் யாரையும் நம்ப வைத்து வேலை எடுத்து தருகிறேன் வா,
இதெல்லாம் நடக்கக்கூடிய சொல்கிறேன். வேலை எடுத்து தருகிறேன், நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ மக்களை இங்கே எடுத்து வேலையும் எடுத்து கொடுக்காமல் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஒண்ணு முடியும்னா முடியும், முடியவில்லை என்றால் முடியாது, அவ்வளவுதான். நான் வேலை எடுத்து தருகிறேன், துபாய்க்கு வா என்று சொல்லி எத்தனையோ மக்களை அழைத்து வேண்டும் என்று அவர் தொழுவார். ஆனா அவருக்கு தெரியாது. நான் நம்புகிறேன், அவர் நம்பி வருவார். கடைசியில் பார்த்தா வெறும் வேலை எடுத்து கொடுக்க மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். அப்படி செய்யக்கூடாது சகோதரர்கள். என் தாய் தகப்பனை நம்புகிறார்கள், அந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக நாம் செய்யக்கூடாது. நம்பிக்கைக்கு முழுமையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கை மோசடி. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் உஹதுடைய போர்க்களத்தில், மிகப்பெரிய போர்க்களம், 3000க்கு மேலே காஃபிர்கள் வாள்களும் என பத்ர்ல தோத்த கோபத்தினால் கடுமையான கூட்டத்தோடு வருகிறார்கள். கோபத்தோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 300 பேரை அழைத்து விட்டு சென்று விட்டார். ரசூலுல்லாஹ் உஹதுடைய போர்க்களத்தில் அந்த வாளின் நுனியில் நிற்கும் போது 300 பேரை இடத்தில் சொன்னார், போனீங்கன்னா அவ்வளவுதான், மரணத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. 300 பேரை அப்படி அழைத்து சென்று விட்டார். எனவே நம்பிக்கை மோசடிகள் நம்மிடத்திலிருந்து வரக்கூடாது. முடியும் என்றால் முடியும், முடியவில்லை என்றால் முடியும். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். 4வது தன்மை மிக முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறான், வஇதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா. தொழுகைக்கு எழுந்து நின்றால் சோம்பேறியாக எழுந்து நிற்பார். அல் குர்ஆன். 4வது தன்மை, தொழுகைக்கு எழும்பி நின்றால் சோம்பேறியாக எழுந்து நிற்பான். அல் குர்ஆன் சொல்கிறார். இன்றைக்கு பார்க்கிறோம் இல்லையா சகோதரர்களே, தொழுகை என்றால் என்ன? முதல்ல தொழுகை என்றால் என்ன? ஏதோ கையை கட்டி ருக்கு சுஜூத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்விடத்தில் பேசுகிறான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லும்போது அல்லாஹ் பதிலளிக்கிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ் பதிலளிக்கிறான். மாலிக் யௌமித்தீன் அல்லாஹ் பதிலளிக்கிறான். இய்யாக நஅபுது இய்யாக நஸ்தஈன் அல்லாஹ் பதிலளிக்கிறான். அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் அடிபணியக்கூடிய மிகப்பெரிய அடையாளம் தொழுகை சகோதரர்கள். நஹாசிபு யௌமல் கியாமா இன்ன அவ்வல மா யுஹாசிபு الناس يوم القيامه من اعمالهم الصلاه. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வை நீங்கள் பார்த்தவுடன் ஃபர்ஸ்ட் மீட், அல்லாஹ்வை பார்த்திருக்கிறோமா? இல்லை. அல்லாஹ் இங்கே பார்த்திருக்கிறோமா? இல்லை. தாயுடைய வயிற்றில் வந்தோம், தாய் ஊட்டினார்கள் அல்லாஹ்வை பற்றி, தந்தை ஊட்டினார்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள் ஊட்டினார்கள், குர்ஆனை ஓதினோம், ஹதீஸை படித்தோம். அல்லாஹ் அல்லாஹ். தினமும் கேட்கக்கூடிய வார்த்தைகள், அதிகமாக கேட்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ். தினமும் கேட்கிறோம் அல்லாஹ் அல்லாஹ். எந்த இடத்தில் மொபைலை திருப்பினாலும் அல்லாஹ். மௌத்துடைய நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் வர வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல வேண்டும். மௌத்துடைய நேரத்தில், அந்த மூளை பேதளிக்கக்கூடிய நேரத்தில் சொல்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் என்று. கபருக்குள்ளே போகிறது அல்லாஹ் என்று சொல்கிறான். நாளை மறுமையில் அந்த ரப்பை சந்திக்கக்கூடிய முதல் மீட், இன்ன அவ்வல மா யுஹாசிபு الناس به يوم القيامه من اعمالهم الصلاه. முதல் கேள்வியே தொழுதாயா? இல்லையா அல்லாஹ், தொழவில்லை, வேலை இருந்தது. என்ன சொல்றாங்க? இல்லையா அல்லாஹ், எனக்கு தொழக்கூடிய நேரம் வரவில்லை. உங்களுக்கு தொழுகை வைப்பதற்கு முன்பதாக நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியம் சகோதரர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வா உடையவர்கள் யார்? தக்வா என்றால் என்ன? அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், இதான் தக்வா. இதான் நமக்கு தெரியும், அல்லாஹ்வை பயந்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யுகீமுன ஸலாத். அவன் தக்வா உடையவருடைய தன்மை என்ன தெரியுமா? தொழுகை நிலைநாட்டுவார். ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. இது யாருக்குமே தெரியாது. ومن يتق الله يجعل له مخرجا. யார் அல்லாஹ்வை பயப்படுகிறானோ அல்லாஹ் வழிகளை திறந்து வைப்பான். ويرزقه من حيث لا يحتسب. அவன் எண்ணாத புறத்திலே அல்லாஹ் உதவுவான். யார் தக்வா? அந்த தக்வா உடையவர்கள் யார்? الذين يقيمون الصلاة. கரெக்டா தொழுதானா 5 வக்து, அவனுடைய ரிஸ்க் அல்லாஹ்வுடைய கை, அவனுடைய பொருளாதாரம் அல்லாஹ்வுடைய கை, அவனுக்கு சாலிஹான மனைவி திருமணம் முடிக்க இருக்கிறான், அல்லாஹ் கொடுப்பான். அவனுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும், அல்லாஹ் கொடுப்பான். அவன் வாழ்க்கை நிம்மதியாக செல்ல வேண்டும், அல்லாஹ் சொல்கிறான், நீ தொழுதால் இத்தக்கு, தக்வா உடையவன் நீ. அதன் அடையாளம்
தொழுகை நிலைநாட்டுகிறார். அப்போ வைதா காமு இலா ஸலாத்தி காமு குஸாலா, தொழுகைக்கு எழும்பி நின்றால் சோம்பேறியாக எழுந்து நிற்பார். ஐந்தாவது அடையாளம் யுராஊனன் நாஸ், மக்கள் பார்ப்பதற்காக நல்ல அமலை செய்வார். தொழுகைக்கு வருவான், மக்கள் பார்க்க வேண்டும். தான தர்மம் செய்வான், மக்கள் புகழ வேண்டும். ஒரு ஆலிமாக இருப்பார், மக்கள் என்னை ஷேக் என்று அழைக்க வேண்டும். மார்க்கத்தினுடைய பணிகளை செய்வார், மாஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய, அதற்கென்று செய்வார். ஜும்மாவே தொழமாட்டார், ஆனால் பக்கத்து விட்டால் ஜும்மா தொழுவார். இந்த காரணத்திற்காக அப்படியே ஜும்மா தொழுகைக்கு செல்லக்கூடியவர். யுராஊனஸ், மக்கள் பார்ப்பதற்காக அமல்களை செய்யக்கூடியவர். முகஸ்துதிக்காக, மக்கள் என்னை புகழ வேண்டும், மக்கள் என்னை வணக்கஸ்தாலி என்று சொல்ல வேண்டும், மக்கள் என்னை பணக்காரராக இருந்தால் மாஷா அல்லாஹ் இவ்வளவு தானம் என்ற நியத்தில் அமல்களை செய்வது. மக்கள் என்னை பேச்சாளராக அங்கீகரிக்க வேண்டும், மக்கள் என்னை ஆலிமாக அங்கீகரிக்க வேண்டும், மக்கள் என்னை ஷேகாக சொல்ல வேண்டும் என்கிற நியத்தோடு